ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு எப்படி ஒரு அழகான ஃப்ளவர் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான திங்ஸ் என்னென்னலாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பெயிண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டான பெயிண்ட் பாட்டில் இருக்கும், அது மாதிரி இது மாதிரி சேனல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பிஸ்தா ஓடு சாப்பிட்டது இருக்குன்னு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. அக்ரலிக் பெயிண்ட்டு, அப்புறம் வந்து போஸ்டர் கலர் பெயிண்டோட பாட்டில்லாம் வேஸ்ட்டாக இருக்கும், அதை நம்ம இப்படி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். சூப்பரான டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டிலில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் லாங் ஸ்டேயாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ வித்து ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் கொஞ்சம் வந்து டார்க்காக தெரியறதுக்காக ஆரஞ்சு கலர் எடுத்துக்கணும். ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பீச் கலரில் ஒரு கலர் லைட் சைடில் கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து பாட்டிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள், ட்ரை ஆகுது முன்னே. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாட்டிலில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நாங்கள் ஒயிட் பெயிண்ட் ஃபஸ்ட்டு அடிக்கலை. ஒயிட் பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் கலர் வந்து டக்குன்னு பிடிக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பாட்டிலில் பெயிண்ட் அடிக்கும்போது அதில் வந்து ஒயிட் அடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம எந்த கலர் கொடுத்தாலும் கரெக்டாக அந்த இடத்துல அப்ளை ஆகிரும், கலர் ஷேடும் கரெக்டாக தெரியும். இப்போ தேவைக்கேற்றான கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் அடிக்க ஆரம்பிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 3 பாட்டிலுக்கு தேவையான பெயிண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சும் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ப்ரஷ் வச்சு கூட அடிச்சுக்கலாம். ஸ்பாஞ்ச் வச்சு அடித்தா ஒர்க்காக கூட ட்ரை ஆக ஒர்க்காக ஒரு லேயர் கூட கொடுக்கணும். கொடுத்து நல்லா ட்ரை பண்ண வச்சுருங்க. ட்ரை பண்ண அப்புறம் தான் நம்ம அடுத்து இதில் பண்ண போகிறோம். அப்புறம் மக்களே, இது மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற திங்ஸை வச்சு அழகாக நம்ம வந்து நிறைய க்ரியேட்டிவாக பண்ண முடியும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இனி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நிறைய கிராஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம், நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ, சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன கிராஃப்ட் போடலான்னு ஒரு ஐடியா கொடுங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை பண்ணனுக்காக வச்சுருங்க தனியாக எடுத்து. நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் அடுத்து பண்ண முடியும். அடுத்து இப்போ வந்து நம்ம டுலிப் ஃப்ளவர் மாதிரி இப்போ வந்து இந்த பிஸ்தாவோட வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம், நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கம்பியை வெட்டி எடுத்துக்கோங்க. கம்பியை வெட்டி எடுத்துகிட்டு அதை சென்டராக இந்த மாதிரி வச்சுட்டு பெபிக்விக் அப்படி இல்லைன்னா க்ளூ கன் வச்சு நீங்கள் இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி கொஞ்சம் நல்லா ஊதி விட்டிங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாகவே வந்து பிடிச்சிக்கும். பெபிக்விக் வச்சு ஒட்டும்போது ஈஸியாக பிடிச்சிக்கும். சைடில் ஓரங்களில் கேப்லலாம் விட்டிங்கன்னா ஈஸியாக இது மாதிரியே பிடிச்சிக்கும். நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி இது கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 3 பாட்டிலுக்கு பண்ண போகிறோம், அதனால தான் கொஞ்சம் நாங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு இதை வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம். எல்லாமே ஒவ்வொரு சைஸில் நாங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து இதில் நம்ம இப்போ அடுத்து வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கணும். ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கலர் ஆட் பண்ணும்போது அழகாக அந்த ஷேடோடைய அழகாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரியே அழகாக இருக்கும். உங்கள் டுலிப் ஃப்ளவர் எஃபெக்ட் வர்றதுக்கு எல்லாமே கலராக பண்ணிக்கோங்க. டுலிப் ஃப்ளவர் என்ன கலர்லலாம் வருமோ அந்த கலரில் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதில் வந்து 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் மிக்சடாக. ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒயிட் கொடுத்துட்டு கீழே இருந்து ரெட் கலர் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது பிங்க் கலரில் மாறும். அதுக்கப்புறம் கீழே வந்து ரெட் கலர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக பார்த்து பொறுமையாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த லீஃப் வந்து இருக்கிற மாதிரியே அழகாக வந்து உங்களுக்கு செட் ஆகிரும். கொஞ்சம் பெரிய ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி கீழே இருந்து மேலே இழுத்து விட்டிங்கன்னா அந்த ப்ரஷ்ஷில் இருந்து வரியாக விழும். அது பார்க்குறதுக்கு நேச்சுரல் லுக்கில் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியே எல்லா ஃப்ளவரையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம 2-3 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரியே அடித்து விட்டுக்கோங்க. கீழே இருந்து மேலே பார்த்து அடிச்சுட்டு மேலே வந்து ஒயிட் கலரில் வந்து நாங்கள் வந்து கோல்டன் கலரில் வந்து மேலே வந்து ஸ்டிம்மர் மாதிரி பண்ணிக்கிட்டோம். லைட்டாக மேலே அப்ளை பண்ணும்போது ஃப்ளவர் வந்து ஒரிஜினல் லுக் தரும். இதான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவர் செட்டு. இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன அப்புறம் நம்ம அதில் லீஃப் வைக்கணும்ல. லீஃபுக்கு வந்து நம்ம இந்த 2 கலரில் கலர் பேப்பர் எடுத்துக்கோம். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் 2 எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா மடக்கிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடக்கிக்கோங்க. மடச்சிட்டு நீங்கள் வந்து கத்திரிக்கோல் வச்சு
ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும். கட் பண்ணி இந்த இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே லீஃப் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய லீவ்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து டபுள் கலரில் கொடுக்கணும். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் இது மாதிரியே இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா. இதை வந்து நம்ம இப்போ வந்து ட்ரை ஆன இந்த ஃப்ளவருக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நைஸாக கலர் பேப்பரை வெட்டி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து கம் போட்டு அதில் வந்து சுற்றி விட போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரியே இது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கம்பி தெரியாத அளவுக்கு சுற்றி விட்டு நல்லா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அந்த கம்பி தெரியாது, உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயுமே ஒன்று ஒன்றா சுற்றி விட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. எண்டில் இது மாதிரி கம்பி தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. இது அந்த பாட்டிலுக்கு உள்ளே தான் போகுது. நம்ம வந்து அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து டபுள் கலரில் ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் ஒட்டினீங்கன்னா அடுத்து வந்து டார்க் க்ரீன் ஒட்டுங்க. அப்போ உங்களுக்கு நேச்சுரல் லுக்கு தரும். இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. சுற்றி ஒட்டி கம் போட்டு அப்படியே சுற்றி விட்டுருங்க. அது மாதிரி அடுத்து வந்து டார்க் க்ரீன் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து கீழே கொஞ்சம் தள்ளி வச்சு சுற்றி விட்டிங்கன்னா மேலே ஒரு லேயர் லீஃப் இருக்க மாதிரி இருக்கும், கீழே ஒரு லேயர் லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஷேடோவில் தெரியும். அப்படி ஷேடில் தெரியும் போது பார்க்க ஒரிஜினல் லுக் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் தனியாக கூட செய்து வச்சு ஃப்ளவர் வாஷ் அப்படியெல்லாம் வைக்கலாம். வச்சா பார்க்க பக்காவாக இருக்கும். இது நம்ம சிம்பிளாக சின்னதாக பண்ணியிருக்கோம். இதே நம்ம பெருசாக கூட பண்ணலாம். இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் பாருங்கள். இது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க பாட்டிலை எடுத்துடலாம். பாட்டிலுக்கு மேலே வந்து கேப் இருக்குல்ல, நல்லா ட்ரை ஆகிட்டு இது மேலே வந்து மூடி போடுற அந்த இது இருக்குல்ல, அதை வந்து சுற்றி நம்ம வந்து சன்னல் ஒட்டிக்கலாம். சன்னல் போட்டு இந்த மாதிரி மேலே எண்டில் வந்து நீங்கள் கம் போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து சன்னல் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. சின்ன ரோப்பு அது மாதிரி ரோப் இல்லை அப்படின்னு சொன்னால் கலர் பேப்பர்ஸு இல்லை ரிப்பன், கட்டிங் ரிப்பன் அந்த மாதிரி பட்டது கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அரிசி இருக்குல்ல, அரிசியை கம் போட்டு ஒட்டிட்டு மேலே பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். பார்க்க நல்ல ஃபினிஷிங் ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ நாங்கள் இது வந்து ஒட்டியாச்சு. இது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே சன்னல். அடுத்து வந்து நம்ம இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் இல்லைன்னா டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். கார்ட்டூன்ஸு இல்லைன்னா இமோஜிஸு இல்லைன்னா ஃப்ளவர் டிசைன் இல்லைன்னா பட்ஸ் வச்சு டாட் கூட பண்ணிக்கலாம். 4 சைடுமே பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு சைடு தான் பண்ணி காமிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி இமோஜி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன இது டிசைன் பிடிச்சாலும் இதில் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த தீம் வந்து எமோஜிக்காக பண்ணது. ஸோ அதுக்காக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பல்லு தெரிகிற மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜி தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒயிட்டில் ஐ நோட் பண்ணிவிட்டு அவுட்டர் வந்து நாங்கள் பிளாக் வச்சு வரைஞ்சிக்கிட்டோம். இந்த ஆர்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நீட்டாக வரையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம வரைஞ்சாலே அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும். நல்ல கிளியராக இருந்தாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கடையிலேருந்து வாங்குறதுக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்களே கடையிலேருந்து கிடைக்கிற மாதிரியே வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணி எல்லா இடத்துலையும் வைக்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், க்ரியேட்டிவிட்டிஸாக இருக்கும், நம்ம பண்ணதாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் வச்சே இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். வாய்க்கு ரெட் கலர் கொடுத்துட்டு நாங்கள் ட்ரா பண்ணுறத முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருந்த ஃப்ளவரை வந்து ஒரு 4 ஃப்ளவராக சேர்த்து நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 3 பண்ணனால நாங்கள் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண கிராஃப்ட் வந்துருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ளவர் வாஷ் அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஆர்ட் வீடியோஸ், ப்ராஜெக்ட் வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய். பாய்.